எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சந்தோஷம் வரைக்கும் எல்லாரும் இங்கே பார்க்க. முக்கியமாக மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குபேரா படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். மறுபடியும் தனுஷ் சார் கூட நான் இணைந்து வேலை செய்கிறேன். அதே மாதிரி முதல் முறை எங்கள் டைரக்டர் சேகர் கமலா சார் கூட வேலை செய்கிறேன். நாங்கள் 2-3 வாட்டி இதுக்கு முன்னாடி படம் பண்ண வேண்டியது நானும் சேகர் சாரும். பட் டேட்ஸ் அது இதுன்னு பல காரணங்களால் முடியாமல் போச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு ரொம்ப வித்தியாசமான படத்துக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹி மேட் எ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபில்ம். தனுஷ் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் சரி, சேகர் கமலா சாருடைய கதையும் டேக்கிங் சரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரஷ்மிகா மந்தனா அண்ட் ஐ திங்க் நிறைய படம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு காம்பினேஷனில் நிறைய சாங்ஸும் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ரஷ்மிகா. அண்ட் அஃப்கோர்ஸ் நாகார்ஜுன சார். நானும் நாகார்ஜுன சார் அவரோட படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் இவ்வளோ சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டார் காஸ்டோட ஒரு ரொம்ப வித்தியாசமான கதையோட இந்த படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ் சுனில் நாரங் சார் அண்ட் தி என்டையர் ப்ரொடக்ஷன். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு எப்படின்னா ஒரு நாஸ்டாலஜியா மாதிரி ஆயிடுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த பாடல்களுக்கும் இருக்கும் அந்த வரவேற்பு இருந்ததோ, இது வரைக்கும் நாங்கள் எந்த ஷோ போனாலும், இப்போ நாங்கள் மலேசியாவில் கான்சர்ட் பண்ணோம், லண்டனில், யூஎஸில், இப்போ சமீபத்தில் இப்போ பெங்களூரில் கான்சர்ட், எங்கே பண்ணாலும் சச்சின் சாங்ஸ் வந்து ஒரு மஸ்ட். அது இன்ஃபேக்ட் நாங்கள் வேறு லாங்குவேஜ் ஷோஸ் பண்ணும்போது கூட தமிழ்காரங்க இருப்பாங்க. அதில் வந்து சச்சினோட கண்மூடி திறக்கும் போதாக இருக்கட்டும், வாடி வாடி சாங்காக இருக்கட்டும், அது வந்து மஸ்ட்டாக பாடியே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். மலேசியாவில் நாங்கள் பாடும்போது ஒரு 20,000 பீப்புள் ஃபுல்லாக அந்த பாட்டு கூட சேர்ந்து பாடி டான்ஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம், மறக்க முடியாது. இப்போ சமீபத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி தானு சார் வந்திருந்தார் ஆஃபீஸ்க்கு, ஸ்டுடியோக்கு வந்து சொல்லியிருந்தாருமா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு ப்ரீமியருக்கும் கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கு நாங்கள் வைசாக் ஷோக்காக போயிருந்தோம், மிஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு எல்லா வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அதாச்சும் என்னன்னா, இப்போ வந்து விஜய் சாருடைய ஒரு புது படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் ஒரு வரவேற்பு, ஒரு அதுக்குண்டான ஒரு கிரேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாக என்னன்னா இன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சாங்கிற மாதிரி ஃபுல்லாக கான்சர்ட் இந்த தியேட்டர் சொல்லி எல்லா பாடல்களும் எனக்கு வந்து வீடியோஸ் வந்துட்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் தானு சார் ஃபோன் பண்ணார், தியேட்டருக்காரங்களாம் உங்களை வர சொல்லுவாங்க, டிஎஸ்பி வந்து அந்த பாட்டெலாம் போடுவாங்க. நான் பாடல்கள் வந்து மறுபடியும் போட்டுட்டு இருக்காங்க ரிப்பீட்ல. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அந்த இதை. பட் வி என்ஜாய்ட் தட் சீங் ஆன் தி ஃபோன்ஸ். தேங்க்ஸ் டு எவ்ரிவன் ஒன்ஸ் அகேன் ஃபார் தட். ஆமா, நான் வளர்ந்தது இங்கே தானேங்க. அதனால தமிழில் எழுதுவேன், படிப்பேன், பேசுவேன், பாட்டை எழுதுவேன். ஸோ இல்லை, தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். ரொம்ப வருஷமாக அது வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடிக்க சொல்லி. ஆனால் எனக்கு மியூசிக்கில் இருக்கிற பிரியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை கன்வியூ பண்ணிருக்கேன். பட் இப்போ கூட ஒரு 3-4 கதை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஏதாவது செட் ஆச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் குட் தட் மை பிரதர்ஸ் விஜய் ஆண்டனி அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், ஈவன் நம்ம ஹிப்ஹாப் தமிழா எல்லாருமே they doing a fantastic job in acting and I love it when மியூசிக்கில் இருக்கிறவங்க மியூசிக் மட்டும் இல்லாமல், ஏன்னா என்ன சொல்லுவாங்க, மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மியூசிக்கே வருது. ஸோ அது வந்து மறுபடியும் அந்த படத்துக்கு ஒரு ஆக்டிங்காக போகும்போது அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல செட்டான ஒன்று இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ண முதல் பாட்டு அவர் பாடினது தானே. ஸோ ஆமாம், அந்த போய் வா நண்பா பாடணும் தான் நானும் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புகிறீங்க, பாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ போய் வா நண்பா சாங் இன்ஃபேக்ட் தெலுங்குல கூட அவரை வச்சு தான் பாட வச்சோம். ஸோ ரெண்டுமே சூப்பராக பாடியிருக்காரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மள எல்லாருக்கும் தெரியும், ஹி ஆல்வேஸ் இஸ் அ குட் சிங்கர். ஆமாம், நான் வந்து பக்தன், ரசிகன் சொல்லக்கூடாது, பக்தன். அந்த படத்துல வந்து வாய்ப்பு கிடைச்சா இந்த செட்டு வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு கூப்பிட்டா கூட நான் போயிடுவேன். ஸோ இளையராஜா சார்னா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. ஸோ அது ஒரு கோயிலுக்கு போகும்போது நீங்க கோயில் வந்து கும்பிட மட்டும் போக மாட்டீங்க, கோயிலை வந்து சுத்தம் படுத்துறதே ஒரு பக்தி தான். அந்த மாதிரி தான் எனக்கு இளையராஜா சார். ஆமா ஆமா, அதோட இல்லை அப்படி நான் கேட்கலன்னா அது அவங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் விஷயம். பட் கண்டிப்பாக இளையராஜா சாருடைய அவரோட ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக இந்த உலகத்து ஃபுல்லாகவே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஆமாம் ஆமாம், நாளைக்கு. ஸோ இன்ஃபேக்ட் எங்களோட இன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுற சாங்கு ப்ராப்பர் அஃபிஷியல் லான்ச் வந்து நாளைக்கு தான். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இளையராஜா சாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு
எங்களுடைய பாடல். இன்ஃபேக்ட் ஆன் June 2 செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சிம்பனி எல்லாம் அவர் எப்பயோ படிச்சுட்டாரு. உலகம் தான் இன்னும் அதை உலகம் ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்துட்டாங்க. இப்போ அவர் வந்து லண்டன் போய் பண்ண சிம்பனி நாங்களே போயிருக்க வேண்டியது. எங்களுக்கு அதுதான் இப்போ இந்த இந்தியா டூர் நடக்கிறதுனால எங்களோடது. அந்த டைமில் வந்து எங்கள் பெங்களூர் ஷோ இருந்தது, அதனால் லண்டன் போக முடியல. அதர்வைஸ் அவர் எங்கேனாலும் தான் நான் போயிடுவேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் போவேன். எதுங்க? யா ரேப் மியூசிக் ரீசெண்டாக மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து அது வைரலாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம இந்தியாவில் நீங்கள் சொல்கிறது நம்ம தமிழ் பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் டோட்டலாக ஹிந்தியில் கூட ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா சவுத்தில் இப்போது நம்ம தமிழில் நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் தெலுங்கு அப்புறம் மலையாளம் கன்னடாவில் கூட இந்த ரேப் கல்ச்சர் அண்ட் அந்த பாப் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. சிங்கிள்ஸ் எல்லாமே நல்லா வந்துருக்கு. இட்ஸ் a வெரி வெரி குட் சைன். ஏன்னா நாங்கள்லாம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக, அதுதான் ட்ரீமும். ஸோ அதில் எல்லாரும் அதை பண்ணும்போது, ஏன்னா எல்லாருக்கும் படத்துலேயே வந்து பேர் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்க தனியாக பாட்டு பண்ணலாம். இப்போ யூடியூப்னு இருக்குது, audio labels are encouraging it, so it's a beautiful thing. So guys, keep doing it. Let's rock music.